ஹாய் மக்கா, காலையிலேருந்து சரியான வேலை கேட்டிங்களா. இப்போ தான் கொஞ்சம் நேரம் செவனேன்னு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமயம் கிடச்சி. சரி ஓகே, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாம்ஸ் பென்சில் என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அப்படின்ட்டு, அதாவது மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னமோ தெரியல, அந்த டாம்ஸ் பென்சிலோட கலரு, அது எழுதுகிற அந்த டார்க்காக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர இஷ்டம் கேட்டிங்களா. டாம்ஸ் பென்சில் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டெனோ எழுதுறதை விட்டதுக்கப்புறம் என்னோடய பாக்ஸில் அப்படியே வச்சு வீட்டில் டேபிளில் தான் வச்சுருப்பேன். பார்த்துக்கோங்க, அந்த பொடி குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும் பார்த்தீங்களா, என்கிட்ட பயங்கர இஷ்டமாகும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள பொடி குட்டீஸ் எல்லாமே. நான் வீட்டில் இருந்தேனாலே எங்கள் வீட்டில் தான் எல்லா பொடி குட்டீஸும் கிடக்கும், ரம்யாக்கான்னு சொல்லிட்டு. அப்படி எல்லா குட்டி பிள்ளைகளும் வர நேரம் நான் என்ன செய்வோம்னா, பென்சில் அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை காணும்போது பிள்ளைகளுக்கும் பயங்கர இஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒன்று தான்னு ஆளுக்கு ஒன்று அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போயிரும் பார்த்துக்கோங்க. கொண்டு எங்கே போடுன்னு தெரியாது. அடுத்த நாளே மறுபடியும் அக்கா பென்சில் களைஞ்சு இன்னொன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரி பாம்போல் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று கொடுத்துடுவேன். அப்படி எல்லா டாம்ஸ் பென்சிலையும் பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு குட்டீஸ்க்காக கொடுத்து தீத்தாச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு எக்ஸாமுக்கும் சமையாயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பென்சிலே இல்லை என் கையில். இன்றைக்கி தான் எங்கள் அப்பாட்ட சொல்லி, எனக்கு வெளியில் போக மடிச்சலாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு டாம்ஸ் பென்சிலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு டாம்ஸ் பென்சில் வாங்கிட்டு வர சொன்னேன் பார்த்துக்கோங்க, புது பாக்கெட்டு. அது மட்டும் இல்லை, டாம்ஸ் பென்சிலில் உள்ள ஷார்ப்னர் தான் எனக்கு பிடிக்கவும் செய்யும் பார்த்துக்கோங்க. அது யான்னு எனக்கு தெரியல, எப்படி எனக்கு இந்த டாம்ஸ் மேலே இவ்வளோ இஷ்டம் ஆச்சுன்னு தெரியல பார்த்துக்கோங்க. அந்த டாம்ஸ் பென்சிலில் உள்ள ஷார்ப்னர் வச்சு தான் நான் செதுக்கவும் செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர இஷ்டம் இந்த டாம்ஸ் பென்சில். ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா எனக்கு டாம்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு தந்தாங்க. தந்துட்டு எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு வாரத்தில் பாக்கெட்டை தீர்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட வாங்கி கேட்கக்கூடாது, எக்ஸாம் வரைக்கும் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கே பொடிஸ் நிறைய வரும் பார்த்தீங்களா, வர நேரம் இது நல்ல கலர்ஃபுல்லாக வேறு இருக்குமா, பொடி குட்டீஸுகளுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த பின்னாடி ரப்பர் இருக்கும், பென்சிலுக்கு பின்னால் இருக்க இந்த ரப்பரை தின்னு அதில் அப்படி என்ன ஒரு ஜாலின்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. எல்லா வர பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட அந்த பென்சிலை வாங்கி முதல்ல கடிச்சு திங்கிறது பின்னுக்கு இருக்க ரப்பரை தான். ரப்பரும் நல்லா அழகாக கலராக இருக்கும் பார்த்துக்கோங்க. நானே சின்ன பிள்ளையில திம்பேன் தான். சரி விடுங்க, அதெல்லாம் இதுக்கு வெளியில் சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் வாங்கிட்டு வந்ததுமே எங்கள் அப்பா சொல்லியாச்சு, எல்லாம் வாங்கி தந்தாச்சு, இனி ஒழுங்காக இருந்து படிக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஹேண்ட் எழுதுறது நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நான் எந்த கேட்டகரியில் உள்ள ஆள் அப்படின்னா, எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ள ஆள். எனக்கு ஷார்ட் ஹேண்ட்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் எனக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அது எந்த டைமில் அப்படின்னா, நம்ம நல்லதான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கேட்டிங்களா, பயங்கரமாக எழுதுவோம், நல்லா எழுத வரும். ஆனால் என்னென்னா நிறைய மிஸ்டேக்கு எக்கச்சக்கமாக வரும். அந்த நேரம் மண்டைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகும் கேட்டிங்களா. அது மட்டும் இல்லை, என்னால் நிறைய வாட்டி புக்கெல்லாம் தூக்கி வரைக்கும் வீசியிருக்கேன், அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகும். ஆனாலும் என்னமோ எனக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் ஆயிரும். இப்போ அதுவும் என்னென்னா, நம்ம இதுக்குன்னு மெனக்கெட்டு வேற படிக்கணும், ஆனால் ஒரு மாதிரி நல்ல மனசுக்கே நிம்மதியாகவும் ஜாலியாகவும் இருக்குது. நான் நிறைய வாட்டி வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் நான் ஷார்ட் ஹேண்டு தான் எழுதுவேன். சம்டைம்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் எந்த ஒரு வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு, அதாவது நீ படிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு புஷ் பண்ணியும் நான் ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. எனக்கே ஆசை, எனக்கே இந்த ஷார்ட் ஹேண்டெல்லாம் எழுத்தெல்லாம் பார்க்கும், என்ன ஒரு மாதிரி கீச்சி வச்ச மாதிரி இருக்குது, நம்மளும் இது படித்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு இஷ்டப்பட்டு நான் படித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னாலே ஒரு மாதிரி ஜாலியாகிரும் பார்த்துக்கோங்க. இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வேறு நாள் நெருங்கியாச்சு. இன்னும் நாளே இல்லை, சொல்ல போனால் 1ஆம் எக்ஸாம் கேட்டிங்களா. இங்கே நம்ம அதுக்கு 30ஆம் 31ஆம் நம்ம ஊரில் இருந்து சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 2 நாளை நம்ம கணக்கிலேயே எடுக்கப்படாது. அதுக்கு முன்னாடி 29ஆம் வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்குது ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இப்போவே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாதான் அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாக இருக்கட்டும், தமிழ் 90 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ
லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே தான் பார்த்துக்கோங்க கதை. நல்லா தான் இருக்கும், எல்லாமே இங்கே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். நான் சொல்கிறது யாருக்கு புரியும் அப்படின்னா, ஸ்டெனோ ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸாம்ஸில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானும் அப்படி தான் வீட்டில் வச்சு நான் செம்மையாக எழுதுவேன் கேட்டிங்களா. நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த ஆடியோ கேட்கும்போது நல்லா ஜாலியாக, அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸும் எனக்கு புரியும், ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே கிளியராக கேட்கும், நான் நல்லா எழுதுவேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்குள்ளே போயாச்சுன்னா எனக்கு வந்து காது கேட்காமே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ். சில இடங்களில் நல்லா தான் வாசிப்பாங்க, ஆனால் காது அடைச்சிரும் பார்த்துக்கோங்க. அந்த பயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி தலை டு கால் வந்து ஏதோ பண்ணுன்னு நினைக்கேன். ஒரு காமெடிக்குன்னு நான் சொல்லலை, சீரியஸாக வந்து எக்ஸாம் ஹாலில் இந்த ஸ்டெனோ எக்ஸாம் எழுத போனவங்களுக்கு வந்து இந்த ஃபீல் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அப்படிலாம் நடந்திருக்கு. நான் வெளியில் வந்து சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் நேரம் காது கேட்கத்த மாதிரியெல்லாம் ஆயிட்டு அப்படிலாம் யோசிச்சு வெளியில் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க எங்கள் அப்பா கிட்டேயே. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஏன்னா அந்த 7 minutes அப்படிங்கிறது நமக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு டைம். அந்த டைமில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ வீட்டில் வச்சு அந்த 7 minutesலாம் ரொம்ப கூலாக காமாக உட்காந்து எழுதுவோம், நல்ல மிஸ்டேக்கே வராது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எழுதுவோம். ஆனால் எக்ஸாம் சென்டரில் அந்த உள்ளே போய் உட்கார்ந்ததும் அந்த டைமர் ஆன் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த திக் நொடிகள்ங்கிற மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் எங்கேயோ ரைஸ் ஆகும், கையெல்லாம் வந்து பரபரன்னு. எனக்கெல்லாம் வந்து கையெல்லாம் விசர்க்கவே ஆரம்பிச்சிடும் அந்த டைமில். சீரியஸாகவே எனக்கு கையெல்லாம் விசர்க்கவே செய்யாது. நிறைய பேருக்கு வந்து கை ஆல்ரெடி வந்து ஈரமாகவே இருக்கும் சில பேருக்குலாம், ஆனால் எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் நான் அந்த பென்சில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது எனக்கு அப்படி கையெல்லாம் தொகன்னு ஈரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பயத்தில் வாசிக்க ஆரம்பித்த உடனே கையும் காலும் ஓட மாட்டுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எக்ஸாம் ஹால்குள்ளால், ஸ்டெனோ எக்ஸாம் ஹால்குள்ளால் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியர்லாம் வந்து அந்த நிமிஷங்களில் தான் ஃபேஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, டைப்பிங்குமே அப்படி தான். ஸோ இப்போது டைப்பிங் வேறு, தமிழ் டைப்பிங் நம்ம சிஸ்டமில் பண்ணணும். நம்ம வந்து அதெல்லாம் படித்ததே கிடையாது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நான் அதை எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிங்கர்ஸ் எல்லாமே எப்படி எனக்கு ஞாபகம் இருந்துச்சு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டைப்பிங் பண்ணும்போது. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் தான் வந்து எழுதி பார்க்குறேன். ஸோ எனக்கு தமிழ் நல்லா தான் தமிழ் வந்து சொல்லவே வேண்டாம், தமிழில் எனக்கு பயம் இல்லை எழுதுறதும் டைப் பண்ணுறதும். ஏன்னா தமிழுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். டைப் பண்ணுறதுக்கு 45 minutesல வந்து 90 words per minute கண்டிப்பாக வந்து நல்லா டைப் பண்ணிடலாம். அண்ட் பேசேஜை பொறுத்து தான் இனிமேல் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது வந்து, பேசேஜ் எனக்கு எப்படி அங்கே கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் எனக்கு வந்து தமிழ். இங்கிலீஷ் வந்து அப்படி இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அந்த 120 words per minute. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது வந்து தமிழை விட நான் இங்கிலீஷ்க்கு தான் அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து போகுது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ப்ராக்டிஸ் செஷனை தான் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் படிக்காமல் இருந்து எங்கள் கூட வீடியோவில் வந்து பேசிட்டா ரம்யா இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க, அப்படிலாம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் ஒரு சின்ன பார்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதுனால ஃபுல் டைமும் நான் யூடியூப்லேயே இருக்கேன் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து டிஎன்பிஎஸ்சி டைம்லையாக இருக்கட்டும், இப்போது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டைம்லையாக இருக்கட்டும், படிக்கும்போதும் அப்படி தான் ஃபுல்லாக டே அண்ட் நைட் உட்காந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியெல்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன என்னோட டே டு நைட் நான் படிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு பார்ட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் செஷனே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நல்லா தான் எடுக்க வருது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபீலை அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி படன்னு தான் வருது பார்த்துக்கோங்க. அதாவது நார்மல் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கே வந்து நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், தலைகாலு புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் நெருங்கியாச்சுன்னா. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு எக்ஸாம் வேறு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் என் அப்பா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ தேவையில்லாமல் நீ ஒரு மாதிரி யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நீ காமாக எப்பவும் போல் ஜாலியாக நீ எழுதி அந்த மாதிரியே போய் பெர்ஃபார்ம் பண்ணு, ரொம்ப நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டால் தான் உனக்குள்ளால இன்னும் ரொம்ப பயம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது சரியும் கூட. பார்த்திங்களா, தேவையில்லாமல் எதுக்கு வந்து ரொம்ப வந்து பயத்தை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. சீரியஸாக பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன், ரொம்ப வந்து பயப்படுற ஒரு பர்சன்லாம் கிடையாது. எந்த விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கேர்ள் தான் நான். ஆனால் என்னவோ தெரியல, ஒரு 4 to 5 months வந்து என்னோடய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கிற மாதிரியும், சின்ன விஷயம் அதாவது ஒன்றுமே இல்லாத சப்ப விஷயமாக தான் இருக்கும், அதே ரொம்ப வந்து பயமாக திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக நான் மாறிட்டேன்.
வந்துட்டேன் லிட்ரலாக ஒரு 5 months ஆட்டு. அந்த கேரக்டர்லேருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கேன். வீட்லேயே ரொம்ப வந்து நீ ஏன் இப்படி மாறிட்ட, சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணுற, எதுக்கு இவ்வளோ பெருசாக யோசிக்கிற அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கே வந்து அது எனக்கு லிட்டரலாக எனக்கே தெரியுது நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து என் மென்டலி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமை வந்து பெருசாக யோசிக்காமல் நம்ம காமாக போய் எழுதினாலே நல்லா பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப பெருசாக யோசிக்கிறேன், பயப்படுறேன், ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் யோசிக்கேன், பார்க்கலாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பீட் தான் எழுதினேன். ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்பீடுமே நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பார்க்க ரொம்ப நான் ஸ்லோவாக எழுதின மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை, கரெக்ட் டைமிங்கில் தான் எழுதி முடிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்